ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் பேலியோ ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ரெசிபிஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. இது பேலியோ டயட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நார்மல் டயட்டில் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பேலியோ டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு வந்து டெய்லியுமே சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு 4 எக் வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்கை வந்து நம்ம ஆம்லெட்டாக சாப்பிடுவோம், இல்லைனா பாயில் பண்ணி சாப்பிடுவோம். டெய்லி எக் வந்து ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே போர் அடிக்கும் இல்லைங்களா? அதனால இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் பஃப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் நார்மல் டயட்டில் இருக்கிறவங்களே இதை செஞ்சு சாப்பிடலாம். அந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன கடாயில் 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எடுத்துக்கலாம். அது கூடவே குடமிளகா கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணும்னு இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் போட்டுக்கலாம், சிக்கன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் போட்டு நீங்கள் செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு ஆனியனும் கேப்சிகம் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஆனியனும் கேப்சிகம் ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். சால்ட் நம்ம ஸ்டஃபிங்க்கும் போட்டிருக்கோம், அதனால கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த எக்கை வந்து ஆம்லெட்டாக போட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்தி மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ரொம்ப நேரம் வச்சுக்க வேண்டாம், 1 நிமிஷத்துலேயே எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டஃபிங்கை இதில் வச்சுக்கலாம். இது கூட பன்னீர் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம், சிக்கன், போன்லெஸ் சிக்கன் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம். அடுத்து இதை வந்து 4 சைடும் மடித்து விட்டுக்கலாம். இதுக்கு மேலே துருவின சீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக்காக இருக்கும். அதுக்காக தான் சீஸ் சேர்த்துறது. இப்போ இந்த சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த சீஸ் மேலே வச்சுட்டிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. அந்த சீஸ் மெல்ட் ஆகி நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அடுத்து இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் போட்டுக்கலாம். போட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு இந்த ஒர்க் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி சீஸ் போட்டு ஃபோல்டு பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. திருப்பி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த ஹீட்டுக்கே வந்து சீஸ் மெல்ட் ஆகி சூப்பரான எக் பஃப் ரெடி ஆயிரும். பேலியோ டயட்ல இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க கூட ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இதை ஒரு வேளை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.